கார் இருக்கிறதால கண்டிப்பாக அருமைநாயகம் வீட்டில் தான் இருப்பான். அந்த 2 ரோபோ சாத்தானும் வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அதுங்களை சமாளித்து எப்படியாவது இந்த விஷயம் வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டா அருமைநாயகம் கதை காலி. பின்பக்க வழியாக போகலாம். ஜீனி, இன்னைக்கு மாஸ்டர் நம்மள என்ன சமைக்க சொன்னாரு? பச்சரிசி சாதமும் ரசமும் வடகமும் பொரிக்க சொன்னார். நம்மளையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி படைச்சிருந்தா உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சிக்கன் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். ஓகே ஜூலி, நாம ஒரு நாள் சிக்கன் ஃப்ரை சமைச்சு பார்க்கலாமா? சரி. அருமைநாயகம் வாய்க்கு வைக்கணையாக சமைச்சு போட போகிறீங்களா? நேரம் கெட்ட நேரத்தில் சமையல் பண்ணி காபரா பண்ணுறீங்க. பண்ணுங்க, ருசியாக பண்ணுங்க, சமைச்சு வைங்க. அந்த அருமைநாயகம் கதையை முடிச்சுட்டு வந்து நானும் சாப்பிட்டு போகிறேன். அருமைநாயகம், சாவு ஒன்று நெருங்கிட்டே வருது. சிவலோக பிராப்தம் அடைய போகும் அருமை நாயகமே, உன்னுடைய ஆன்மா சாந்தியடியே என்னோட வாழ்த்துக்கள். வண்டு போய் அருமை நாயகத்தோட காலரில் உட்காந்துச்சு. இதை தான் துன்பம் தோல்ல வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அருமை நாயகம், சாவு ஒன்று நெருங்கிட்டே வருது. உன் சாவு என் கையில். என்னது, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மங்களா தெரியுது, தலை வேற சுத்துதே. ஜீனி, சக்சஸ். ஜீனி, ஜூலி, நீ யாரை வேணா கூப்பிடு, உன்னை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. மாஸ்டருக்கு ஏதோ ஆபத்து நினைக்கிறேன். ஆமா, வா போய் பார்க்கலாம். மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர். ஐயோ, இதுங்க ஐச்சாட்டு தாங்க முடியல. இதுங்க கண்ணில் பட்டா நம்மளை சுட்டு தள்ளிடும். எஸ்கேப். மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர். மாஸ்டர், ஜீனி, மாஸ்டர் இப்படி மயங்கி கிடக்குறாரே. ஆமா, நான் உடனே போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ மாஸ்டரை பத்திரமா பாத்துக்க. ஓகே ஜீனி, சீக்கிரம் போயிட்டு வா. மாஸ்டர், 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 மாஸ்டர். ஹலோ, நான் ஜீனி பேசுறேன். என்ன ஜீனி, நீ ஃபோன் பண்ற? என்ன விஷயம்? மாஸ்டர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மாஸ்டரோட பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஆம்புலன்ஸை வர சொல்லியிருக்கோம். நாங்க மாஸ்டரை கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க உடனே வந்துருங்க. என்ன ஜீனி, திடீர்னு எப்படி சொல்ற? மாமாக்கு என்ன ஆச்சு? தெரியல சார், நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. சரி, நான் வந்துடுறேன். ஹாய் ஸ்ரேயா. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சுன்னு தெரியல மூசா. மாமா மயங்கி விழுந்துட்டாரு.
அவரை கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்க உடனே வாங்கன்னு சொல்லி ஜீனி ஃபோன் பண்ணுச்சு. அங்கிள், தாத்தா நல்லதானே இருந்தாரு, அவருக்கு எப்படி இப்படி ஆச்சு? தெரியல மூசா, எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் கூட வரியாப்பா? சரி அங்கிள், நீங்க ஸ்ரேயாவை கூட்டிட்டு முன்னாடி போங்க, நான் பின்னாடியே 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. ஆ. வா, அதை வச்சுட்டு வா. வா வாமா, சீக்கிரம் வந்துருப்பா. ஆ சரி அங்கிள். நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு மயக்க போட்டு விழுந்திருக்காருன்னா இதுல ஏதோ சதி இருக்கு. கண்டிப்பா அந்த சதியை ப்ரொஃபசர் எக்ஸ் தான் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணுனான்னு தெரியலையே. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. இசிஜி மானிட்டரை பாருங்க. ஓ மை காட், பல்ஸ் வீக் ஆயிட்ட போதே. எங்கேயும் அடியும் படல, ஒரு காயமும் இல்லையே. என்ன எதுன்னு புரியலையே. அருமை நாயகம், நம்ம நாட்டோட மிக முக்கியமான விஞ்ஞானிகள்ல ஒருத்தர். இவர் கண்டுபிடிச்ச ஹைட்ரோபாமால தான் இந்தியா வல்லரசு ஆகுது. இந்த நிலைமையில இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. டாக்டர், டெல்லி பிஎம் ஆபீஸ், பிரசிடென்ட் ரெசிடென்ஸ், நம்ம சென்னை சிஎம் ஆபீஸ்னு எல்லா முக்கியமான இடத்துல இருந்தோம் இவருடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டு தொடர்ந்து போன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நம்ம பிஆர்ஓஸ் கேட்டுட்டு இருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு பதில் சொல்றதை விட இந்த விவிஐபியோட உயிரை நாம காப்பாத்தி ஆகணும். வேர் இஸ் தி பிளட் ரிப்போர்ட்? இப்ப வந்துடும் டாக்டர். பாய், ரிப்போர்ட் ரெடியான்னு பாருங்க. ஓகே டாக்டர். சார், என்ன மாஸ்டர் எப்படி இருக்காரு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது, இரு வந்துடுறேன். இவர் மயக்கம் போட்டு விழுந்தப்போ கூட யார் இருந்தது? என்ன நடந்துச்சு? போன் வந்தது, கிளம்பி போனோம். 2 ரோபோ இருந்தது. நாங்க தான் போன் பண்ணோன்னு மயங்கி கிடந்த சயின்டிஸ்டா காமிச்சது. என்னது? ரோபோஸ் நாங்க தான் போன் பண்ணோம்னு சொல்லிச்சா? ரோபோஸ் பேசிச்சா? ஆமா டாக்டர். ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா சொல்ற? டாக்டர், அந்த ரோபோட்ஸ் இப்ப கூட வெளியில தான் இருக்கு. வெளியில போறப்பெல்லாம் மாஸ்டர் எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டே இருக்கு டாக்டர். வெரி இன்ட்ரெஸ்டிங். எங்க கூப்பிடுங்க அவங்கள. ஓகே டாக்டர். ரோபோ எப்படி பேசும் டாக்டர்? உங்க 2 பேரையும் டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க. டாக்டர் வந்தாச்சு. வணக்கம் டாக்டர். என் பேர் ஜீனி, இது பேர் ஜூலி. நாங்க 2 பேரும் மாஸ்டரோட அசிஸ்டன்ட். இப்ப மாஸ்டர் எப்படி இருக்காரு? முதல்ல நீங்க பேசுறது எங்களால நம்ப முடியலையே. ஆமா, உங்களால எப்படி பேச முடியுது? ப்ளீஸ் டாக்டர், உங்க ஆச்சரியத்தை நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல கிளியர் பண்றோம். இப்போ மாஸ்டர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. எனிதிங் சீரியஸ்? முதல்ல சயின்டிஸ்ட் எப்படி மயங்கி விழுந்தார், அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நாங்க 2 பேரும் கிச்சன்ல இருந்தோம். எங்களுக்கு சமையல் மெனு சொல்லிட்டு மாஸ்டர் லேபுக்குள்ள போனாரு. அவர் போன 2 நிமிஷத்துல ஜீனி, ஜூலின்னு அவரோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தா கீழே விழுந்து கிடந்தாரு. டாக்டர், எனி ப்ராப்ளம்? வேற யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? இல்ல டாக்டர்,
நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், யாருமே இல்ல. இவருக்கு எதிரிங்க யாராவது? சமீப காலமா ப்ரொஃபசர் எக்ஸ்னு ஒருத்தன் மாஸ்டருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனாலதான் இப்படி ஆயிடுச்சோன்னு சந்தேகமா இருக்கு டாக்டர். இதாங்க டாக்டர். ஓ மை காட், என்ன டாக்டர்? அருமைநாயக பிளட்ல ஸ்ட்ராங் பாய்சன் கலந்துருக்கு. உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். நர்ஸ் வாங்க. Success! It's a great success! Hey, Professor X, நீ நினைச்சதை சாதிச்சிட்டடா. You are great! நினைச்சதை சாதிச்சிட்ட. பாஸ், என்ன ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா. கொலையா பாஸ்? விதி முடிஞ்சு போனவன் போய் சேர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். அதை இந்த உலகம் கொலைன்னு சொன்னா ஐ டோன்ட் கேர். முதல்ல ஃப்ராடு தனம், அப்புறம் ஆள் கடத்தல், இப்ப கொலை வேறயா? இப்படிலாம் நான் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட அசிஸ்டன்ட் வேலைக்கு சேர்ந்திருக்கவே மாட்டேன் இல்ல? தன்னோட முன்னாள் அசிஸ்டன்ட்னால தான் தனக்கு சாவுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த அருமை நாயகமும் உங்களை அசிஸ்டண்டா சேர்த்திருந்திருக்க மாட்டாரு. சி பாவம். இதன் மூலமா நீ எனக்கு ஏதோ ஒரு நீதி சொல்ற மாதிரி தெரியுது. கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்ல, அவசியமும் இல்ல. இருந்தாலும் இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் எத்தனைக்கெல்லாம் ஜித்தனுக்கெல்லாம் ஜித்தன். தற்பெருமை போதும், உடனே கிளம்புங்க. எங்க கிளம்ப சொல்ற? அருமை நாயகத்துக்கு சளி பிடிச்சாலே அது உங்க சதிதானே போலீஸ் சந்தேகப்படுவாங்க. இப்ப அவரையே கொலை பண்ணிட்டீங்க, முதல்ல இங்கதான் போலீஸ் வருவாங்க, கிளம்புங்க. முதல்ல ஏதாவது சிக்கல் வந்தா நீ மட்டும் நைஸா கையண்டுக்க பாப்ப. இப்போ என் மேல அக்கறையோட என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறத பார்க்கும்போது சம்திங் ராங். இவன் எப்படியும் ஹைட்ரோபாம் எடுத்து வித்துருவான். இவன் கூடவே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா? வாட் இஸ் த மேட்டர்? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன ஆழம் பாக்குற வேலையெல்லாம் வேணாம். அப்படி எந்த ஆசையும் எனக்கு இல்ல. நல்லதுக்கு சொன்னா என்னையும் சந்தேகப்படுறீங்களா? எப்படியோ போங்க, நான் எஸ்கேப் ஆவறேன். லிலி லிலி வேண்டாம் லிலி, நீ எங்க போற? என் கூடயே இரு, அதான் உனக்கு சேஃப். நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் கிளம்புறேன். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்கன்னு சொன்னா உட்கார மாட்டீங்க. என்ன அடிக்கடி சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குறீங்க? நான் இங்கேயும் போக மாட்டேன். பாம் ரெடி, பணம் ரெடியா? பணம் ரெடி, பாம் எங்க? அவசரப்படாதீங்க, பொறுங்க. இல்லை யூ டூ ஒன் திங், லைட்டா சுகர் போட்டு ஸ்ட்ராங்கா 3 காஃபி எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் வேண்டாம். வேணா விட்டு இல்லை போடாத. பாம பார்க்கலாமா? பார்த்துட்டு தானே பணம் தர போறீங்க. வெயிட். ஆமா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த ஹைட்ரோ பாம் என்ன விலைக்கு போவோம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. பேசினபடி பணத்தை வாங்கிட்டு பாம கொடு. கோவப்படாத அஜ்மீர், நான் வெளில விசாரிச்சிட்டேன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த ஹைட்ரோ பாம்போட வேல்யூ 50 கோடின்னு சொன்னாங்க. நீ ஜஸ்ட் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இந்த பாமை லெவட்டின் போடான்னு பாக்குறியே, இது நியாயமா? என்ன பாக்குறீங்க? நீங்க கொடுக்குற வேலை கட்டுப்படி ஆகுது. வேணா டீலிங்க முதல்ல இருந்து பேசுவோமா? பேசலாம். முதல்ல பாம காட்டு. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? இப்பதான் லைன் கிளியர் ஆச்சு. ஒரு 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க, பாம் நடுவில் வச்சுக்கிட்டே பேசுவோம். அப்போ உன்கிட்ட பாம் இல்லையா? அப்ப என்கிட்ட தான் இருக்கும். இப்பதான் பாம் கிட்ட, நீங்க போயிட்டு வாங்க. இத பார், நீ எங்களை ரொம்ப குழப்புற. இது உனக்கு நல்லதில்ல. நாங்க வரோம். வாங்க. இல்லை, இப்போ உன் பாஸ் ப்ரொஃபசர் எக்ஸ பத்தி நீ என்ன நினைக்கிற? உலகத்துல எல்லாருக்கும் கெட்டவனா இருக்கிற ஒருத்தன் தனக்கு தானேவாவது நல்லவனா இருப்பான். ஆனா நீங்க நல்ல வேலை, தனியா இருக்கும்போது துப்பினா இட்ஸ் ஓகே. லில்லி துப்பாம மூஞ்சல யார் துப்புறது? என்ன சொல்றீங்க? மாமா ரத்தத்துல எப்படி விஷம் கலந்திருக்கும்? நீங்க 2 பேரும் தானே 24 மணி நேரமும் அவர் கூடவே ஒரு நிழல் மாதிரி இருக்கீங்க.
என்ன நடந்துச்சு? அவர் உடம்புல எப்படி விஷம் வந்துச்சு? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு ஸ்ரேயா. சொல்லுங்க, வீட்ல என்ன நடந்தது? யார் வந்தாங்க? அங்கிள், தாத்தாக்கு என்னாச்சு? அவரோட பிளட்ல விஷம் கலந்துருக்குன்னு இவங்க 2 பேரும் குண்டை தூக்கி போடுறாங்க. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கிள், நீங்க இந்த டாக்டர் கிட்டே விசாரிக்கலாமே. வீட்ல நடந்த விஷயம் டாக்டர்ஸ்க்கு எப்படிப்பா தெரியும்? அதான் இவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. கிச்சன்ல எங்க கிட்ட பேசிட்டு இருந்த மாஸ்டர் லேபுக்கு போறேன், முக்கியமான வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போய் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஜீனி ஜீனின்னு கத்துனாரு. நாங்க ஓடி போய் பார்க்கும்போது அரை மயக்கத்துல கீழே கிடந்தாரு. ஜீனி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ற நேரத்துல நான் வீட்டுக்குள்ள யாராவது அந்நியர்கள் நுழைஞ்சிருக்காங்களான்னு தேடி பார்த்தேன். யாராவது இருந்தாங்களா? இல்ல சார். அங்கிள், ஜேனி வரத பார்த்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். மாமாவை கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு விரோதி யாரு? ஆமா, ஸ்ரேயா சொல்ற அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் மேலதான் எங்களுக்கும் சந்தேகம். இதுல சந்தேகம் என்ன இருக்கு? அவன் தான் குற்றவாளி. அந்த ராஸ்கல் மாமாவையும் ஸ்ரேயாவையும் கடத்திட்டு போன போதே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிச்சு. அதுக்குள்ள ரிலீஸ் ஆயிட்டானா? இல்ல அங்கிள், தப்பிச்சிட்டான். அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. டாக்டர், மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன மாதேஷ் இது? வயசான காலத்துல ஒரு முக்கியமான விஞ்ஞானியை தனியா தவிக்க விட்டுட்டு இப்ப வந்து குசல விசாரிக்கிறீங்களே? இல்ல டாக்டர், தனிமையில இருக்கணுங்கிறது அவரோட விருப்பம். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மாமாக்கு எப்படி இருக்கு? நாங்க அவரை பார்க்கலாமா? நோ, இப்ப யாரும் போய் அவரை பார்க்க முடியாது. இன்னும் 48 மணி நேரம் கழிச்சுதான் நாங்களே எதுவும் சொல்ல முடியும். இல்ல டாக்டர், அவரோட ரத்தத்துல ஏதோ விஷம் கலந்திருக்குன்னு. ஏதோ விஷயம் இல்ல, ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் கலந்திருக்கு. டாக்டர், விஷத்துல சீப்பான விஷம், காஸ்ட்லியான விஷம் இருக்கா? ஆமா மாதேஷ், அருமை நாயத்தோட உடம்புல செலுத்தப்பட்டிருக்கிற விஷம் பிளட்ல கலந்திருக்கிறதே தெரியாது. ஆளை கொல்றதையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷத்தால சாகுறவங்களுக்கு வாயில நுரையும் தள்ளாது, உடம்பு நீல நிறமாவும் ஆகாது, வேற எந்த அறிகுறியும் இருக்காது. இப்ப கூட அருமை நாயகத்தோட உடம்புல காயமோ இல்ல விஷம் செலுத்தப்பட்டதுக்கான அறிகுறிகளோ எதுவும் இல்ல. அவர் பின்கழுத்துல இன்ஜெக்ஷன் பண்ண தடையே மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அவரோட பின்புறமா யாராவது மறைஞ்சிருந்து விஷ ஊசி போட்டிருக்கலாம்ல டாக்டர்? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அத போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்ப மாஸ்டர் எப்படி இருக்காரு டாக்டர்? விஷத்தோட வீரியத்தை குறைக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். அது கூட சரியான சமயத்துல கொண்டு வந்ததுனால தான் முடிஞ்சது. மற்றபடி அவர் உயிர் பழைச்சாலும் அந்த விஷத்தோட பாதிப்பு வேற வழியில கூட வெளிப்படலாம். வேற வழியிலனா எப்படி டாக்டர்? அதிகபட்சமா அவர் மூளை செயல் இழந்து கோமா ஸ்டேஜுக்கு போறது கூட சான்ஸ் இருக்கு.